யாரை இவ்வளவு வருடங்களாக நான் ஆராதித்து வருகிறேனோ என்னுடைய அந்த தெய்வம் இன்று உங்கள் பார்வையில் குற்றவாளியா? எது நன்மை எது தீமை என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டீர்களா? நீங்கள் அதனால்தான் அவ்வாறு கூறுகிறீர்களா? ஏனென்றால் அதாவது நீங்கள் ராமரின் கதையை பாதிதான் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தெய்வம் உங்களுடைய பிரபு ராமர் நல்லவரே இல்லை அம்மா. அயோத்திக்கு திரும்பிய பிறகு அவர் அம்மா சீதையை கைவிட்டு விட்டார்.